ஏதாவது ஒன்றை இந்த மக்களுக்கு நிறைவேற்றி இருக்கிறார்களா என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். என்ன சொன்னார்? நான் ஆட்சிக்கு வந்தால் அழகிரியினுடைய மகள் கனிமொழி பேசுகிறார். என்னுடைய சித்தப்பா தமிழகம் முழுவதும் சுற்றி வருகிறார். 500 பேர் அவரோடு அணிவகுத்து நிற்கிறோம். சட்டமன்றத்தை முற்றுகையிடுவோம். இந்த பகுதியிலே நாங்கள் ஒரு தடுப்பணை அமைத்து இந்த மக்கள் வாழுகின்ற பகுதியாக மாற்றி தருவோம் என்ற உத்தரவாதத்தை தருகிறேன். பிரச்சனை நான் நீண்ட நேரம் பேச விரும்பவில்லை. எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவு கட்டுவேன். நீண்ட நேரம் பேச விரும்பாததால் அண்ணன் அவர்களை நான் இங்கு அழைக்க விரும்புகிறேன். அண்ணன் அவர்கள் இல்லை, ரோட்டிலே பயணம் செய்து பள்ளிக்கோ கல்லூரிக்கோ செல்வதென்றால் சரியான பஸ் வசதி இல்லை. அப்படி பஸ் வசதி இல்லையானால் நம்ம திமுகவுக்கும் தவிகவுக்கும் தான் போட்டி. இதிலே பரதேசி பழனிசாமிக்கு எல்லாம் பங்கு கிடையாது. இந்த தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் தனித்தே நிற்கிறது. திராவிட மாடல் அரசு நடத்துகிற அண்ணன் ஸ்டாலினுடைய திமுக 26 கட்சிகளோடு களத்துக்கு வருகிறது. திமுகவின் வரலாற்றில் அதற்கு இப்படி ஒரு சோகம் இதற்கு முன் நிகழ்ந்ததில்லை. 200 சாதி குழுக்கள் ஸ்டாலினை ஊருக்கு ஊர் தாங்கி பிடிக்கின்றன. பழனிசாமிக்கு 10 கட்சிகள், திமுகவிற்கு 26 கட்சிகள். 36 கட்சிகளையும் எதிர்கொள்ளுகிற ஆற்றலும் ஆண்மையும் எங்கள் வெற்றி கழகத்தினுடைய தலைவருக்கு இருக்கிறது என்பதற்கு பொன்னேரி கூட்டமே சாட்சி. மூடிக்கொண்டு 1 கோடி இளைஞர்கள் களத்தில் நிற்கிறார்கள். ஒரு வரலாற்று மாணவனாக நாங்கள் சம்பத் பதிவு செய்கிறேன். எங்கள் தலைவன் விஜய்க்கு கிடைத்தது போன்ற இளைஞர்கள் உலகத்தில் எந்த தலைவருக்கும் கிடைத்ததில்லை. 1965 ஆதிக்க இந்தி அன்னை தமிழ்நாட்டில் படமெடுத்து வந்த பொழுது இளைஞர் துடிக்கின்றார். தமிழின் நிலை எண்ணி இளைஞர் அடைகின்ற கேடுவரார். இங்கு விளையாட வேண்டாமே ஆட வந்தார். வாழ்வின் களை நீக்குக கூவாய் கருங்குயிலை என்று குந்தி குரல் எடுத்து அண்ணா கூவிய பொழுது அண்ணாவுக்கு கிடைக்காத இளைஞர்கள் எங்கள் தளபதி விஜய்க்கு கிடைத்தார். ஆட்சி மாற்றமும் அரசியல் மாற்றமும் அவசியம். திமுக அண்ணா திமுக என்கிற கட்சிகளுக்கு மாறி 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 ஓட்டு போட்டு தமிழ்நாடு நாரி 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 போய்விட்டது. ஊழல் லஞ்சத்திலே ஊறி ஊறி போய்விட்டது. திமுகவுக்கும் அண்ணா திமுகவுக்கும் மாற்றாக ஒரு சக்தி வர வேண்டும் என்று தமிழ்நாட்டு மக்கள் கனவு கண்டு கொண்டிருந்த பொழுது 1994 மே திங்கள் 6 எளியவன் என்னை வாலிப பருவத்தில் ஆட்கொண்ட அண்ணன் வைகோ மறுமலர்ச்சி திமுகவை தொடங்கினார். அவர் இப்பொழுது அந்த கட்சியை அறிவாலயத்திலே அடக்கம் செய்துவிட்டு சிரிக்கிறார். அந்த மாற்றத்தை உருவாக்கத்தான் தமிழ் மாநில காங்கிரஸ் 6000 ஏக்கருக்கு அதிபதி, ஒரு 4 முழ வேட்டி, ஒரு அரைக்கை சட்டை, ஒரு ரெஸ்ட் வாட்ச், 40 ரூபாய்க்கு ஒரு ஸ்லீப்பர். இந்தியா பாகிஸ்தான் யுத்தத்தை 10 நாளில் சந்தித்து பகை முடித்த அன்னை இந்திராவினுடைய அம்பாசிடர் ஜி.கே. மூப்பனார் தமிழ் மாநில காங்கிரஸை தொடங்கினார். அந்த கட்சி அவருடைய புதல்வன் ஜி.கே. வாசன் மோடிக்கு குறைந்த விலைக்கு விற்றிருக்கிறார். கட்சி முடிந்து விட்டது. அந்த இடத்தை இட்டு நிரப்பத்தான் ஈழத்தமிழர்களின் பால் பறிவுள்ள எங்கள் கேப்டன் எம்ஜிஆரை போல வாரி வழங்கிய வள்ளல் கருப்பு எம்ஜிஆர் என்று தமிழகம் கொண்டாடிய கேப்டன் விஜயகாந்த் தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்தை தொடங்கினார். இன்றைக்கு அந்த கட்சியை அவர் மாலை சூட்டி மணந்த பிரேமலதா விஜயகாந்த் 5 ஆண்டு காலத்துக்கு திமுகவுக்கு போக்கியத்திற்கு கொடுத்திருக்கிறார். அந்த கடமையை செய்வதற்குத்தான் உலக நாயகன் கமலஹாசன். என்னுடைய தமிழ் சினிமாவுக்கு ஒரு நாள் உலக அங்கீகாரம் கிடைக்குமானால் வாங்கி தரப்போகிற கலைஞன் என்று நான் நம்பி இருந்த மகா கலைஞன், நிரந்தர இளைஞன் கமலஹாசன்
மாடமதுரையில் மக்கள் நீதி மையத்தை தொடங்கி திமுகவின் மீது தீவிர எதிர்ப்பை கொட்டி தொலைக்காட்சி பெட்டி உடைத்த கமலஹாசன் இப்பொழுது டார்ச் லைட்டை அறிவாலயத்தில் தேடிக்கொண்டிருக்கிறார். அந்த 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 வெற்றிடத்தை இட்டு நிரப்பத்தான் ஒரு சில்லறை பயல் சீமான் அந்த தற்குறி நாளும் போதையிலே புதைந்து கொண்டிருக்கிறவன் நாம் தமிழர் கட்சியை தொடங்கினான். அந்த கட்சி தலைவர் விஜய் போகிற இடமெல்லாம் அடக்கமாகி கொண்டிருக்கிறது. அந்த இடத்தை இட்டு நிரப்பத்தான் தமிழக வெற்றி கழகம் என்கிற கட்சியை தொடங்கி விண்ணுக்கு மண்ணுக்கு மிசுரூபம் எடுத்திருக்கிறார் விஜய். அவருடைய வேட்பாளராக ஆயுதத்தை கீழைப்பதா அர்ஜுனனாக டாக்டர் ரவி அவர்கள் களத்தில் நிற்கிறார். ஸ்டாலினிடத்தில் இந்த நாடு நிரம்ப எதிர்பார்த்தது. அவர் எந்த எதிர்பார்ப்பையும் அவர் பூர்த்தி செய்யவில்லை. அவருடைய உத்தமபுத்திரன் உலர்வாயின் உதயநிதியை உச்சத்தில் கொண்டு வைப்பதற்கு ஆட்சியையும் அதிகாரத்தையும் இன்றைக்கு அவர் பயன்படுத்துகிற அயோக்கியத்தனத்தை செய்கிறார். இந்த ரெண்டு பயல்களினுடைய விளம்பர மோகத்தில் தமிழ்நாடு நாடுகிறது. வேற ஆளே இல்லையாடா. நான் கேட்கிறேன், இதுக்கா கட்சி? நீ தந்த வாக்குறுதியை நிறைவேற்றினாயா? 2021 தேர்தலில் நீங்கள் 505 வாக்குறுதிகளை தந்தீர்கள். நாஞ்சில் சம்பத் சொல்லுகிறேன், 66 வாக்குறுதிகளை நிறைவேற்றினீர்கள். 66 வாக்குறுதிகளை அரைகுறையாக நிறைவேற்றினீர்கள். நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகள் 273. கலைஞருடைய மகள், நான் அதிகம் மதிக்கின்ற சகோதரி கனிமொழி 405 வாக்குறுதிகளை நிறைவேற்றியதாக சொல்லுகிறார். நான் டாக்டர் ரவியை வைத்துக் கொண்டு பொன்னேரியிலே கனிமொழிக்கு சவால் விடுகிறேன். நீங்கள் 66 வாக்குறுதிக்கு மேல் நிறைவேற்றவில்லை, ஒரே மேடையில் விவாதிக்க தயாரா என்று கனிமொழிக்கு நான் அறைகூவல் விடுகிறேன். நீங்கள் நிறைவேற்றவில்லை. நிறைவேற்றுகிற நிலையில் அண்ணன் ஸ்டாலின் இல்லை. பாவம், அவரே ஒரு ரோபோ மாதிரி வருகிறார். அவருக்கு எவ்வளவு நேரம் நல்ல உணர்வோடு இருக்கிறார் என்பது எல்லாருக்கும் மர்மமாக இருக்கிறது. இந்த நாட்டினுடைய பிரச்சனை என்ன முதல்வருக்கு தெரியுமா? 5239 சாராய கடைகள். தாய்மார்களே, உங்கள் கையில் இருக்கிறது ஒரு வரலாற்று மாற்றம். 5239 தினசரி குடிக்கிறவன் எண்ணிக்கை 70 லட்சம் பேர். பிறந்தால் குடிக்கிறான், இறந்தால் குடிக்கிறான், திருமணத்திற்கு குடிக்கிறான், கருமாதிக்கு குடிக்கிறான். என்ன கலாச்சாரம் இது? இது ஸ்டாலின் கொண்டு வந்ததல்லவா இந்த கலாச்சாரம்? அறிஞர் அண்ணா மதுவிலக்கை நடைமுறைப்படுத்துவதற்கு அதில் உறுதியாக இருந்தார். சர்க்கார் நடத்த முடியவில்லை, அரசுக்கு வருவாய் இல்லை. மதுவிலக்கை ரத்து செய்யுங்கள், சாராயம் விற்றால் சர்க்காருக்கு காசு கிடைக்கும் என்று IAS அதிகாரிகள் அண்ணாவிடத்தில் ஆலோசனை சொன்னார்கள். அண்ணா சொன்னார், சாராயம் விற்றால் சர்க்காருக்கு காசு கிடைக்கும் என்பது உண்மைதான், அதற்காக நான் குஷ்டரோகியின் கையில் இருக்கிற வெண்ணையை விழுங்க முடியாது என்றார் அண்ணா. இன்றைக்கு இத்தனை கடைகளை படிப்படியாக குறைப்போம் என்றார்கள். இப்பொழுது படிப்படியாக குடிக்கிறார்கள்.